வணக்கம். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். இடி, சிபிஐ, ஐடி வரிசையில் தற்போது ஆர்டிஐயும் கூட்டு சேர்த்துள்ளார் மோடி. பிரதமர் மோடியின் குழப்பம் ஜூன் 4 தெளிந்துவிடும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காட்டம். வெளிநாட்டு வங்கிகளில் தமிழ்நாடு வாங்கிய 5000 கோடி கடனை ஒன்றிய அரசு தந்ததாக கூறிய நிர்மலா சீதாராமனுக்கு முதலமைச்சர் கண்டனம். பிரதமர் மோடி போன்று நிர்மலாவும் வாயாலேயே வடை சுடுகிறார் என்றும் காட்டமான விமர்சனம். விவசாயம் பற்றி ஒரே மேடையில் விவாதிக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தயாரா? கரூர் பரப்புரை கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சவால். அரசியலுக்கு வருவதற்கு முன்பே சாதியம்தான் என் எதிரி என முடிவு செய்துவிட்டேன். திருமாவளவனை ஆதரித்து சிதம்பரத்தில் கமல்ஹாசன் பரப்புரை. தருமபுரி பாமக வேட்பாளர் சௌமியாவுக்கு ஆதரவாக அன்புமணி ராமதாஸ் வாக்கு சேகரிப்பு. காஞ்சிபுரத்தில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து பிரேமலதா விஜயகாந்த் தீவிர பரப்புரை. 10 ஆண்டுகளில் பாஜகவுடன் சேர்ந்த 25 தலைவர்கள் மீதான ஊழல் வழக்குகள் முடித்து வைப்பு. பாஜகவுடன் கூட்டணி அமைத்த பிறகு முடித்து வைக்கப்பட்ட அஜித் பவார், பிரஃபுல் பட்டேல் மீதான ஊழல் வழக்குகள். கட்சியில் சேர்ந்தால் வழக்குகளை ரத்து செய்யும் மோடியின் வாஷிங் மிஷின் தானியங்கி முறையில் இயங்குவதாக மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. விசாரணை அமைப்புகளை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்துவது ஜனநாயகத்தின் சாபக்கேடு என்றும் விமர்சனம். அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ தான் மோடியின் குடும்பம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். பாஜகவின் வாஷிங் மெஷின் பாணியை ஆங்கில நாளேடு ஆதாரப்பூர்வமாக தோல் உரித்துள்ளது என்றும் பதிவு. கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் பேரணியாக சென்று ராகுல் காந்தி வேட்புமனு தாக்கல். I, Rahul Gandhi, having been nominated as a candidate to fill a seat in the House of the People, do solemnly. வேட்புமனு தாக்கல் முடிந்ததும் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். ஆரணி தொகுதியில் செங்கல் சூளையில் களிமண் பிசைந்து ஆதரவு திரட்டிய அதிமுக வேட்பாளர். தஞ்சாவூர் பாஜக வேட்பாளர் முருகானந்தம் தீ போட்டு கொடுத்து ஆதரவு திரட்டினார். ராசிபுரம் அருகே ஜீப்பில் கொண்டுவரப்பட்ட 8,78,00,000 மதிப்பிலான தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்கள் பறிமுதல். உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு சென்றதால் தேர்தல் பறக்கும் படையினர் நடவடிக்கை. நாமக்கல்லில் தனியார் பேருந்து நிறுவன அதிபர் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை. 4.5 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்து நடவடிக்கை. சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அதிமுக நகர செயலாளர் வீட்டில் 1 கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல். வருமான வரித்துறை சோதனையில் தங்க கட்டிகள், சொத்து ஆவணங்கள் சிக்கின. மின் நுகர்வு அதிகரித்த போதிலும் மின்வெட்டு இல்லா தமிழ்நாட்டை உருவாக்கி இருப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு பெருமிதம். இன்னும் மின் நுகர்வு அதிகரித்தாலும் தேவையான ஏற்பாடுகள் தயார் என உறுதி. மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தில் வாக்காளர்களுக்கு தேநீர் போட்டுக் கொடுத்த மம்தா பானர்ஜி. தேயிலை தோட்ட தொழிலாளர்களிடமும் உரையாடி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்கு சேகரிப்பு. ஆபரண தங்கத்தின் விலை வரலாறு காணாத புதிய உச்சத்தை எட்டியது. சென்னையில் 1 சவரன் தங்கம் 52,000 ரூபாய்க்கு விற்பனை. கடந்த 10 ஆண்டுகளில் பாஜகவில் இணைந்த 25 அரசியல் தலைவர்களில் 23 பேர் மீதான வழக்குகள் எவ்வித விசாரணையுமின்றி முடித்து வைக்கப்பட்டிருப்பது அம்பலமாகியுள்ளது. எதிர்க்கட்சி தலைவர்கள் மீது விசாரணை முகமைகள் தொடர்ந்த வழக்குகள் தொடர்பான புலனாய்வு கட்டுரை ஒன்றை
இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளேடு வெளியிட்டுள்ளது. அதில் கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை பாஜகவில் இணைந்த பிற கட்சி தலைவர்கள் 25 பேரில் 23 பேர் மீதான வழக்குகள் ரத்து செய்யப்பட்டிருப்பதை அந்த ஏடு அம்பலப்படுத்தியுள்ளது. சுதந்திரமாக செயல்பட வேண்டிய விசாரணை முகமைகளான அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ ஆகிய அமைப்புகள் ஒன்றிய பாஜக அரசால் அரசியல் ஆயுதங்களாக பயன்படுத்தப்படுவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இதை உறுதி செய்யும் வகையில் விசாரணை அமைப்புகளால் வழக்கு பதிவு செய்யப்பட்டவர்கள் பாஜகவில் இணைந்தவுடன் அவர்கள் மீதான வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டன. இது குறித்து புலனாய்வு செய்து கட்டுரையை வெளியிட்டுள்ளது இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழ். 2014ஆம் ஆண்டு முதல் விசாரணை அமைப்புகளால் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான எதிர்க்கட்சி தலைவர்கள் 23 பேர் மீதான வழக்குகள் அவர்கள் பாஜகவில் இணைந்த உடனேயே நடவடிக்கை எடுக்கப்படாமல் நிறுத்தியும் முடித்தும் வைக்கப்பட்டதை ஆதாரங்களுடன் கட்டுரையாக வெளியிட்டுள்ளது இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளேடு. தேசியவாத காங்கிரஸ் கட்சித் தலைவர் சரத் பவாரின் அண்ணன் மகனான அஜித் பவார் அமைச்சராக இருந்தபோது அவர் மீது 70,000 கோடி ரூபாய் நீர்ப்பாசன ஊழல் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அத்துடன் மேலும் 8 வழக்குகளை ஊழல் தடுப்பு பிரிவு தொடர்ந்தது. அவர் 2019ஆம் ஆண்டு திடீரென பாஜகவுடன் நெருக்கம் காட்டிய போது அனைத்து வழக்குகளையும் ஊழல் தடுப்பு பிரிவு ரத்து செய்தது. கூட்டுறவு வங்கி முறைகேடு புகாரில் 2019ஆம் ஆண்டு அஜித் பவார் உள்ளிட்ட சிலர் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்த நிலையில் 2022இல் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையில் அஜித் பவாரின் பெயர் இடம்பெறவில்லை. அதைத் தொடர்ந்து 2023இல் தேசியவாத காங்கிரஸ் கட்சியை உடைத்து பாஜக கூட்டணியில் அஜித் பவார் இணைந்தார். இதையடுத்து அஜித் பவார் மீதான வழக்கை அமலாக்கத்துறை முடித்து வைத்து நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் மற்றொரு தலைவரான பிரஃபுல் பட்டேல் கடந்த ஆண்டு அஜித் பவாரோடு சேர்ந்து பாஜக கூட்டணியில் இணைந்தார். இதனால் அவர் மீதான ஏர் இந்தியா, இந்தியன் ஏர்லைன்ஸ் இணைப்பு முறைகேடு வழக்கையும் அமலாக்கத்துறை விசாரணையின்றி நிறுத்தி வைத்துள்ளது. இதேபோல் காங்கிரஸில் இருந்து பாஜகவில் சேர்ந்த தற்போதைய அசாம் முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா, மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் இருந்து பாஜகவில் இணைந்த சுவேந்து அதிகாரி உள்ளிட்டோரின் வழக்குகளும் விசாரணையின்றி முடித்து வைக்கப்பட்டுள்ளன. காங்கிரஸில் இருந்து விலகி தனிக்கட்சி தொடங்கிய பிறகு பாஜகவில் இணைந்த கேப்டன் அமரிந்தர் சிங்கின் மகனான ரணீந்தர் சிங் மீதான அந்நிய செலாவணி வழக்கையும் அமலாக்கத்துறை விசாரணையின்றி நிறுத்தி வைத்துள்ளது. மராட்டிய முன்னாள் முதலமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான அசோக் சவான் அண்மையில் பாஜகவில் இணைந்தார். இதனால் 2011ஆம் ஆண்டு சிபிஐ தொடர்ந்த ஆதர்ஷ் குடியிருப்பு வழக்கு விசாரணையின்றி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் பாஜகவில் இணைந்த மொத்தம் 25 பேரில் 20 பேரின் வழக்குகள் விசாரணை எதுவுமின்றி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. 3 பேரின் வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டுள்ளன. ஊழல் வழக்குகளுக்கு பயந்து கடந்த 10 ஆண்டுகளில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து அதிகபட்சமாக 10 தலைவர்கள் பாஜகவில் சேர்ந்துள்ளனர். சிவசேனா, தேசியவாத காங்கிரஸில் இருந்து தலா 4 பேரும், திரிணாமுல் காங்கிரஸில் இருந்து 3 பேரும், தெலுங்கு தேசம் கட்சியில் இருந்து 2வரும், சமாஜ்வாதி கட்சி, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸில் இருந்து தலா 1வர் என 25 பேர் ஊழல் வழக்குகள் காரணமாக பாஜகவில் இணைந்துள்ளதாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு மட்டும் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த 6 முக்கிய தலைவர்கள் பாஜகவில் இணைந்துள்ளனர். பாஜகவில் சேர்ந்ததால் ஆதாயமடைந்த 25 பேரில் அஜித் பவார், பிரஃபுல் பட்டேல் உள்ளிட்ட 12 பேர் மராட்டிய மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ தான் மோடியின் குடும்பம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டமாக விமர்சித்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் அவர் விடுத்திருக்கும் பதிவில் பாஜகவின் வாஷிங் மிஷின் பாணியை ஆங்கில நாளேடு ஆதாரப்பூர்வமாக தோலுரித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பாஜகவுக்கு தாவிய எதிர்க்கட்சி தலைவர்கள் 25 பேரில் 20 பேர் மீதான ஊழல் வழக்குகளில் நடவடிக்கைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன என்றும், மேலும் 3 பேர் மீதான வழக்குகள் மொத்தமாக முடித்தே வைக்கப்பட்டு விட்டன என்றும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். 10 ஆண்டு பாஜக
ஆட்சி என்பது இந்தியாவின் உயர் விசாரணை அமைப்புகளை எவ்வளவு இழிவான நிலைக்கு கொண்டு வந்து பாஜக நிறுத்தி இருக்கிறது என்பதற்கு இதைவிட சான்று வேண்டுமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஊழல்வாதிகளை எல்லாம் கட்சியில் இணைத்து பிரதமர் மோடி அவர்களை உத்தமர்களாக்கியுள்ளார் என்றும் பேசனா இரண்டுடையாய் போற்று என பேரறிஞர் அண்ணா கூறியது ஊழலை ஒழிப்போம் என கூசாமல் புழுகும் பிரதமருக்கு நன்றாகவே பொருந்துகிறது என்றும் அவர் சாடியுள்ளார். மேலும் மோடியின் குடும்பம் இடி, ஐடி, சிபிஐ தான் என்றும் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் வயநாடு தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி வேட்புமனு தாக்கல் செய்தார். நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் 7 கட்டங்களாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் கேரளாவில் உள்ள 20 தொகுதிகளுக்கும் 2ஆம் கட்டத்தில் ஏப்ரல் 26ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. வயநாடு தொகுதியில் 2வது முறையாக போட்டியிடும் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி டெல்லியிலிருந்து புறப்பட்டு முற்பகல் கேரளா சென்றடைந்தார். பின்னர் கல்பெட்டா பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான காங்கிரஸ் தொண்டர்களுடன் அவர் பேரணியாக சென்றார். வழிநெடுகிலும் ராகுலுக்கு வயநாடு தொகுதி வாக்காளர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். திறந்த வாகனத்தில் ராகுல் காந்தியுடன் அவரது சகோதரியும் காங்கிரஸ் பொதுச் செயலாளருமான பிரியங்கா காந்தி, காங்கிரஸ் மூத்த தலைவர்கள், கேரள காங்கிரஸ் நிர்வாகிகள் சென்றனர். பேரணிக்கு இடையே பேசிய ராகுல் காந்தி, வயநாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பும் பாசமும் மரியாதையும் அளித்து தன்னை சொந்தம் போல் நடத்தியதாக குறிப்பிட்டார். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் கேரளாவின் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காணப்படும் என்றும் ராகுல் காந்தி உறுதியளித்தார். We have tried to pressurize the government on the medical college. I have written letters to the Chief Minister. We have tried to pressurize them on all these issues. But unfortunately, they have not moved forward. I am absolutely convinced that if we have a government in Delhi and when we get a government in Kerala, both of which we will resolve these issues for the people of Wayanad. வயநாடு தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பது தனக்கு கிடைத்த பேறு என்ற அவர், தொகுதியில் உள்ள அனைவருக்கும் இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி தெரிவிப்பதாக கூறினார். இதையடுத்து வயநாடு மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ராகுல் காந்தி வேட்புமனுவை தாக்கல் செய்தார். I, Rahul Gandhi, having been nominated as a candidate to fill a seat in the House of the People, do solemnly affirm that I will bear true faith and allegiance to the Constitution of India as by law established, and that I will uphold the sovereignty and integrity of India. வேட்புமனு தாக்கல் செய்து முடித்ததும் அந்த பகுதியிலிருந்த குடியிருப்புகளில் வீடு வீடாக சென்று ராகுல் காந்தி வாக்கு சேகரித்தார். கேரளாவில் நாளையுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவடையும் நிலையில் வயநாட்டில் ராகுல் காந்தியை எதிர்த்து களம் காணும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் ஆனி ராஜாவும் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கடந்த 2019 மக்களவைத் தேர்தலில் வயநாடு தொகுதியில் முதல் முறையாக போட்டியிட்ட ராகுல் காந்தி சிபிஐ வேட்பாளர் பி சுனீரை 4 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியுற செய்தது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் தகிக்கும் வெயிலுக்கு இடையில் தேர்தல் களம் அனல் பறக்க தொடங்கியுள்ளது. வேட்பாளர்களை ஆதரித்து அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டனர். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் மயிலாடுதுறை தொகுதி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் சுதாவை ஆதரித்து அமைச்சர் அன்பில் மகேஷ், மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா ஆகியோர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். பரப்புரைக்கு இடையே செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஜவாஹிருல்லா, தமிழ்நாட்டில் ஒரு இடத்தில் கூட வெல்ல முடியாது என்று அறிந்திருப்பதாலேயே தமிழ்நாட்டையே மோடி சுற்றி வருவதாக விமர்சனம் செய்தார். 10 ஆண்டுகள் ஒன்றியத்தில் பாஜக ஆட்சி செய்த போது கச்சத்தீவை மீட்கவில்லை. இப்போது அதை பற்றி பேசுகிறார் என்றால் மோடிக்கு தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியை கூட வெல்ல முடியாது என்ற முடிவுக்கு மோடியே வந்து விட்டார். எனவே நிச்சயம் தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி 40 தொகுதிகளிலும் அமோகமாக வெற்றி பெறும்.
கிருஷ்ணகிரி தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயப்பிரகாஷை ஆதரித்து சூளகிரியை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்த அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி விளைநிலத்தில் காய்கறி அறுவடை செய்த தொழிலாளர்களிடம் பரப்புரை மேற்கொண்டார். அதிமுக ஆட்சியில்தான் விவசாயிகளுக்கு 75% மானியம் வழங்கப்பட்டதாக KP முனுசாமி தெரிவித்தார். விவசாய பகுதிகளுக்கு நீர் ஆதாரம் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் ட்ரிப் இரிகேஷனை போட வேண்டிய ஒரு சூழல் இருந்த பொழுது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 75 விழுக்காடுகள் மானியம் வழங்கி நம்முடைய பகுதிகளுக்கு சொட்டு நீர் பாசனம் ட்ரிப் இரிகேஷனை கொடுப்பதற்கு உத்தரவு பிறப்பித்தவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். தர்மபுரி பாமக வேட்பாளர் சௌமியாவை ஆதரித்து கடைகள் மற்றும் வீடுகளுக்கு சென்று துண்டு பிரசுரங்கள் வழங்கி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வாக்கு சேகரித்தார். பின்னர் பேசிய அவர் பாஜக பாமக கூட்டணி குறித்து சிலர் வயிற்றெரிச்சல் காரணமாக பேசி வருவதாக குற்றம் சாட்டினார். ஒரு சிலர் ஏதோ பாஜக கூட்டணியில் போயிட்டாங்கன்னு சொல்றதெல்லாம் அவங்களுடைய வயிற்றெரிச்சல். நாங்க எங்களுடைய கொள்கைகளை எள்ளளவும் விட்டுக் கொடுக்க போவது கிடையாது. அடிமட்ட கொள்கைகள் எங்களுக்கு சமூக நீதி. சமூக நீதிக்காக 44 ஆண்டு காலம் ஐயா அவர்கள் போராடி வருகிறார். இதே கேள்வியை நான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் கேட்கிறேன். சமூக நீதிக்காக நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்கிறேன். காஞ்சிபுரம் தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜசேகரை ஆதரித்து திறந்த வேனில் பரப்புரை மேற்கொண்ட தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் 19ஆம் தேதி காலையிலேயே சென்று வாக்களித்து விடுங்கள், இல்லையெனில் கள்ள ஓட்டு போற்றுவாங்க என வாக்காளர்களிடம் கேட்டுக்கொண்டார். 19ஆம் தேதி காலையிலே போயிருங்க எல்லாரும், இல்லன்னா உங்க ஓட்டு கள்ள ஓட்டா மாற வாய்ப்பு இருக்கிறது. திருவொற்றியூரில் வடசென்னை பாஜக வேட்பாளர் பால் கனகராஜை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட நடிகை நமிதா மக்கள் கூட்டம் இல்லாததால் தாமரை சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று மட்டும் கூறிவிட்டு பேச்சை முடித்துக் கொண்டார். வழக்கமாக நமிதாவை பார்ப்பதற்காக கூடும் கூட்டம் கூட இல்லாமல் வெறும் பாஜகவினர் மட்டுமே சாலையை ஆக்கிரமித்திருந்தனர். இதனால் திருவொற்றியூர் நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாகவும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் சார்பாகவும் இந்த வடசென்னை பாராளுமன்ற தொகுதியிலே தாமரை மலரும் தமிழ்நாடும் வளரும். ஜெய். தூத்துக்குடி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ரொவினா ரூத் ஜேன் தூத்துக்குடி நகர வீதிகளில் திறந்த வேனில் வீதி வீதியாக சென்று ஆதரவு திரட்டினார். அவர் பேசிக் கொண்டிருக்கும் போதே மைக் பழுதானதால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.